அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் மகாவிஷ்ணுவை திருப்பூர் அழைத்துச் சென்று அங்கிருக்கும் அவருடைய பரம்பொருள் அறக்கட்டளையில் வைத்து விசாரிக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், தற்போது அங்கு வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதன் தற்போதைய நிலை என்ன? சிவரஞ்சனி, அதாவது திருப்பூரை சேர்ந்த பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு என்பவர் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற தலைப்பில் மூட நம்பிக்கைகளை பரப்புவதாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதாகவும் தொடர்ந்து கருத்துக்கள் பரவி வருகிறது. அது மட்டுமல்லாது இவர் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தற்பொழுது சைதாப்பேட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இவர் எது மாதிரியான பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்று விசாரிப்பதற்காக தற்பொழுது பரம்பொருள் அறக்கட்டளையின் தலைமை மையமாக இருக்கக்கூடிய திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு மகாவிஷ்ணுவை அழைத்து வந்து போலீசார் விசாரிக்க திட்டமிட்டனர். அதன்படி நேற்று நள்ளிரவு சென்னையிலிருந்து புறப்பட்ட அவர்கள் தற்பொழுது திருப்பூரில் இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளைக்கு வந்திருக்கின்றனர். இங்கு வைத்து மகாவிஷ்ணுவிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற இருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக நன்கொடை வசூல் எவ்வளவு செய்யப்பட்டது, இந்த அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்து மற்றும் நன்கொடை யார் யாரிடமெல்லாம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது, இவர் ஒவ்வொரு அதாவது சொற்பொழிவுகளுக்கு 10,000 முதல் 50,000 ரூபாய் வரை வாங்கியதாக தெரிகிறது. அது எந்தெந்த பள்ளிகளில் வாங்கியிருந்தார், யார் மூலமாக இந்த பணங்கள் பெறப்பட்டது, மேலும் குறுகிய காலத்தில் வெளிநாடுகள் வரையிலும் கிளைகள் பரப்பியது எப்படி என பல்வேறு வகையிலும் தற்பொழுது போலீசார் இங்கு இருந்து விசாரிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களையும் போலீசார் ஆய்வு செய்து கைப்பற்றுவதற்காக தற்பொழுது மகாவிஷ்ணுவை அழைத்து வந்திருக்கின்றனர். அதாவது தற்பொழுது அலுவலகத்தில் விசாரணை செய்து இதனை அடுத்து அவரது வீடான அதாவது கனியாம்பூண்டி பகுதியில் அமைந்திருக்கும் வீட்டிலும் சோதனை செய்யப்படலாம் என தெரிய வந்திருக்கிறது. முதலாவதாக தற்பொழுது குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளையில் அவரை அழைத்து வந்து விசாரணை செய்வதற்காக உள்ளே அழைத்து சென்றிருக்கின்றனர். செய்தியாளர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாத வகையில் தற்பொழுது முன்பக்க கதவானது அடைக்கப்பட்டிருப்பதால் நாம் மிக தொலைவில் இருந்து மட்டுமே அவற்றை காண முடிய ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய போலீசார் என்னென்ன அதாவது மகாவிஷ்ணுவிற்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினரும் இந்த பகுதிக்கு வந்து விடாமல் இருப்பதற்காகவும் வேறு போராட்டங்கள் போன்ற விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக அவினாசி போலீசார் தற்பொழுது இந்த அறக்கட்டளை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.